ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுவல் தான். ரொம்ப சுவையாக, டேஸ்ட்டாக, சிம்பிளாக, ஈஸியாக இதெல்லாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், உப்பு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ இதில் ஜீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்குறேன். இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நான் வந்து தண்ணியில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா கருப்பாயிடும், அதனால் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே நியூவாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். நடுவில் என்னால் ரொம்ப நாள் வீடியோ போட முடியல, ஊருக்கு போனதுனால. இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரொம்ப சாரி, என்னால் ஊருக்கு போனதுனால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் பேச்சுலர் ரெசிபி எல்லா ரெசிபியும் உங்களுக்கு வந்து ரெகுலராக எல்லா வீடியோஸும் அந்தந்த டேட்டில் கரெக்டாக வந்துடும். இப்போ கரண்டியை வச்சு நல்லா அதை கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். வெங்காயம், அந்த பூண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக ஒரு நம்ம சாம்பார் சாதம் தொட்டுக்க வந்து சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக ஒரு பேசிக் லெவல் தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் செய்கிறேன். இதில் வந்து ஆனியனோ அந்த பூண்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சேர்க்காம தான் நான் வந்து செய்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் வந்து சிம்பிளாக தான் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன். ஏன்னா இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாலும் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பொடி அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதை தொட்டுக்க சாப்பிட்லாம். இதே அப்படியே சாப்பாடுலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு வந்து நான் அந்த ஜீரகத்தோடு சேர்க்கலை, அதுக்கப்புறமா தான் நான் சேர்க்குறேன் இந்த உளுத்தம்பருப்பை. ஏன்னா அந்த ஜீரகத்தோடு சேர்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும். அதனால் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்தப்புறம் நான் அந்த உளுத்தம்பருப்பை சேர்க்குறேன். அது ரொம்ப ஏன்னா ரொம்ப புரிஞ்சிடும், அதனால தான் நான் அதுக்கப்புறமா நான் சேர்க்குறேன் உருளைக்கிழங்க. இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்குறேன். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நான் சேர்த்தேன். அந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த காயெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கருகிடும் அந்த ஜீரகோணமாக போட்டு நம்ம கடுகு சேர்க்கும் போது. அதனால தான் காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது தண்ணிலாம் நம்ம எதுவுமே விட வேணாம். அந்த எண்ணெயிலே நமக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு நல்லாவே அது வதங்கிடும். வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலில் வந்து ஷார்ட்ஸ்லேயும் நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்வைல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சமையல் வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். நடுவில் என்னால் போட முடியல. இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்து சமையல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக என்னென்ன வீடியோஸ் நான் போடுறேனோ அது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். பேச்சுலர் ரெசிபி எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். நீங்கள் போய் என் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்க்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நடுவில் கொஞ்சம் அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி விடாததுனால நம்ம நடுவில் அப்படியே கொஞ்சம் அப்பப்போ வந்து அதை கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக அந்த உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம கட் பண்ணியிருக்கோம், இது வேக வைக்கல, உருளைக்கிழங்கு கட் பண்ணி தான் செஞ்சுருக்கோம். அதனால் இது சீக்கிரமாக அது வெந்துடும், எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக விட்டதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு இது வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இது ரொம்ப சீக்கிரமாக இந்த உருளைக்கிழங்கு இது பொரியல் வந்து செஞ்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை. இப்போ ஒரு அருமையான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அது வெங்காயம் அந்த பூண்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி தான் அதெல்லாம் போட்டு செய்வாங்க. இது ரொம்ப பேசிக் பொரியல். இந்த உருளைக்கிழங்கு பொரியல்ன்றது இது பேசிக். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்டார்டிங்கில் யாரும் தெரியாதவங்க பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக உருளைக்கிழங்கு பொரியல் செய்யணும்னா எப்படி செய்வாங்க அந்த மாதிரி இது அவங்க சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி அதை செஞ்சு காமிச்சிருக்கேன். இது
இப்போ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோட சேனலில் வந்து எல்லா சமையல் வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் வீடியோஸ்லையும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வீடியோஸில் வேணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எவ்வளோ வருதோ நான் அது வந்து நான் தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு வீடியோஸில் வந்து நான் அந்த மாதிரி நான் அதை ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.